தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரத நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக மகளிருக்கே பகுதி. பெண்களுக்கே உரித்தான தனித்துவமான ஒரு பகுதி என்று கூட நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். பல பெண்களுக்கு பல வினாக்கள் இருக்கும், யாரிடம் அதனை கேட்க வேண்டும் என்கின்றது ஒரு தெளிவில்லாமல் இருக்கும். அது மாத்திரமல்லாமல் பல சந்தேகங்கள் அவர்கள் தங்களுடைய மனதுக்குள் வைத்துக் கொண்டே இருப்பார்கள். ஆகவே அவற்றை எல்லாவற்றுக்குமே விடை காணக்கூடிய வகையிலுமே மகளிருக்கே பகுதி பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை பாதையில் எவ்வாறு செயற்பட வேண்டும், அது மாத்திரமல்லாமல் எவ்வாறு உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒவ்வொரு பருவநிலையிலும் எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் போன்ற பல விடயங்களை உள்ளடக்கியதாக இன்றைய மகளிர்கே பகுதியும் காத்திருக்கின்றது. பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யபிரியா சிவராம். இந்த வாரம் கர்ப்ப காலத்துல நாங்க எடுக்கிற சப்ளிமெண்ட்ஸ், அதாவது மாத்திரைகளாக எடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸை பற்றி பார்ப்போம். இந்த காலத்துல ஒரு ரெஜிஸ்டர்ட் மேரிட் கப்புளா இருந்தா எப்போ ரெஜிஸ்டர் பண்ணினமோ அன்றிலிருந்து எம்ஓஹெச்ல கொடுப்பார்கள் ஃபோலிக் ஆசிட் கொடுப்பார்கள். என்னன்னு சொன்னா இந்த ஃபோலிக் ஆசிட் எடுக்க தவறினால் சில நேரம் இர்ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் இருக்கும். அவ எப்போ கருத்தரிக்க போறான்னு தெரியாது, எப்போ தெரித்தாண்டும் தெரியாது. எனவே ரெஜிஸ்டர்ட் மேரிட் கப்புள்ஸ்க்கு இந்த ஃபோலிக் ஆசிட் கொடுப்பதன் மூலம் குழந்தைகளுக்கு வருகின்ற பெரிய ஆபத்து ஸ்பைனா பைபிடா, அனன்கெஃபலி இப்படியான பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். அதாவது ஸ்பைனா பைபிடா என்றா என்ன, அனன்கெஃபலி என்றா என்ன? இந்த ஃபோலிக் ஆசிட் நான் சொன்னேன்னு சொன்னா, இந்த ஃபோலிக் ஆசிட் கூடுதலாக உணவுகள்ல இருந்து எடுக்கிறத தவிர இந்த சப்ளிமெண்ட்ஸா எடுக்கிறது தான் கூடுதலாக இருக்கும். அதாவது அதோட கூடுதலா தாவரத்துல இருந்து எடுக்கிறத விட அனிமல் டயட்ல தான் கூடுதலாக இருக்கு. அதை விட பச்சரிசி சாதம், பச்சை பாசிப்பயிறு இதுகள்லையும் இருக்கு. எனவே இந்த ஸ்பைனா பைபிடா என்று சொன்னா என்ன, எங்களுடைய இந்த பின்னுக்கு ஸ்பைன்ன்றது க்ளோஸ்டான ஒரு ஓகனாக இருக்கும். அதுக்கு க்ளோஸ்டுக்கு பதிலாக இந்த ஸ்பைன் ஓப்பனிங்கா இருக்கும். எனவே அந்த இடங்கள்ல மூளையிலிருந்து வர சிஎஸ்எஃப்னு சொல்லுவோம், அந்த ஃப்ளூயிட் வெளியில லீக்கேஜ் ஆகிறதுக்கும், இந்த ஸ்பைன்ல இருந்து வென்ட்ரிக்கிள்ஸ் மூளையில இருக்கிற சில பாகங்களுக்கு ஒரு அப்நார்மாலிட்டியான ஒரு கடத்துகையை ஏற்படுத்துறதாகவும் இருக்கின்றது. எனவே இது ஒரு பிரச்சனை. மற்ற அனன்கெஃபலி, அதாவது குழந்தைகளுடைய மூளையினுடைய அளவை பொறுத்து தான் அந்த குழந்தைகளுடைய புத்தி கூர்மை தீர்மானிக்கப்படுகிறது. எனவே இந்த ஃபோலிக் ஆசிட் தான் ஒரு குழந்தையினுடைய மூளைகளுடைய மடிப்புகளுக்கு காரணமாக இருக்கிறது. எனவே கர்ப்ப காலத்துல அந்த பெண் அந்த ஃபோலிக் ஆசிட்டை எடுக்காமல் விட்டால் என்ன நடக்கும்னா, அந்த மடிப்புகளின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். எனவே அல்லது சின்ன மூளையாக இருக்க வேண்டிய சைஸுக்கு பதிலாக சின்னனா இருக்கிறதால பிறக்கிற குழந்தை மூளையினுடைய ஒரு மூளை குறைபாடுள்ள மாதிரி, அல்லது செரிப்ரல் போல்சி, அதாவது ஏதாவது ஒரு காரணம் அக்ரவேட் பண்ணிக்கல இந்த நாங்க எடுக்கிற ஃபோலிக் ஆசிட் டெஃபிஷியன்சியும் சேர்ந்து செரிப்ரல் போல்சி அப்படியான கண்டிஷனுக்கு வரலாம். எனவே நாங்க இந்த ஃபோலிக் ஆசிட் மிக முக்கியம். அதுவும் அப் டு டெலிவரி வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணுவோம். ரெண்டாவது சப்ளிமெண்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர், அதாவது 3 மாதம் முடிந்த பின் இந்த செகண்ட் ட்ரைமெஸ்டர்ல இருந்து நாங்கள் அயன் சப்ளிமெண்ட்ஸ் கூடுதலாக மிட்வைஃப் எம்ஓஹெச்ல கொடுப்பினோம். அதனுடைய முக்கியம் என்னன்னு சொன்னா, இந்த செகண்ட் ட்ரைமெஸ்டர்ல ஒரு தாயினுடைய குருதி 2 தாய்க்கும் பிள்ளைக்கும் உரிய குருதி சுற்றோட்டத்தை அதை ஏற்படுத்த வேண்டும். எனவே குருதி சுற்றோட்டம் கூடுற அளவுக்கு பதிலாக எங்களுடைய ஹீமோகுளோபினும் ரெட் பிளட் செல்ஸும் உற்பத்தி ஆகாது. எனவே அதுக்கு பதிலாக நாங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தால்தான் அதனால அந்த கூடுதலாக இந்த ஏற்படுற ஃப்ளூயிடுக்கு சமாந்தரமாக எது ஏற்படும்னா ஆர்பிசியும் ஹீமோகுளோபின் ப்ரொடக்ஷனும் நடக்கும். இதை நாங்கள் டயட்டாகவும் எடுக்கலாம். கூடுதலாக கீரை வகைகள் எடுப்பது, தவசி முருங்கை, வல்லாரை, பொன்னாங்கானி, சண்டிக்கீரை, இப்படியான பசலைக்கீரை, இப்படியான கீரைகளை எடுப்பதன் மூலமும் அந்த அயன் சத்துக்களை கொடுக்க முடியும். அயனை எடுக்க முடியாமல் அதாவது அயன் டெஃபிஷியன்சி வந்தால், அந்த அயன் இருந்தால்தான் அந்த ஆர்பிசி ஹீமோகுளோபின், அந்த ஆர்பிசி ஹீமோகுளோபினா உடல் முழுசா ஹீமோகுளோபினும் ஆக்சிஜனும் சேர்ந்து தான் உடம்பெல்லாம் குருதியை சப்ளை பண்ணும். எனவே ஒரு ஓகனுக்கு குருதி காணாம விட்டால் அங்க ஆக்சிஜனும் போகாது. எனவே குழந்தைக்கு போற ஆக்சிஜன் சப்ளையும் குறையிறபடியா குழந்தையினுடைய ஹார்ட் அல்லது லங்ஸ், லிவர் இதுகள் போன்ற காலங்கள்ல அந்த ஓகனுகள் மச்சுவர் பண்ணி, அதாவது இம்மச்சுவர்
டெவலப்மெண்ட் வரும். எனவே வந்து இந்த நாங்கள் அயன் சப்ளிமெண்ட் கொடுக்குறோம். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் கால்சியம் சப்ளிமெண்ட். கால்சியம் சப்ளிமெண்ட்டும் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர்ல, அதாவது ஒரு 5வது மாதங்கள்ல வந்து கொடுப்பினோம். என்னன்னு சொன்னா அது முதல் முதல் உள்ள எபிசோட்ல சொன்ன மாதிரி இந்த கால்சியம் தான் தாய்க்கு சரி குழந்தைக்கு சரி இந்த கால்சியம் போன் அண்ட் டீத் டெவலப்மெண்ட்டுக்கு குழந்தைக்கும், தாய் ஏற்கனவே வந்து இந்த ஹிப் ஜாயிண்ட் எல்லாம் குழந்தையை தாங்குறதால வந்து நலிவடைஞ்சிருக்கிறதால இந்த தாய்க்கும் உரிய கால்சியம் சப்ளிமெண்ட்டை வந்து ஏற்படுத்துறதாக இருக்கும். இதை நாங்கள் கவனிக்க விடாம விட்டால் இந்த தாய் பிறகு டெலிவரி அடைஞ்ச அப்புறம் சேக்ரோஐலியாட்டிஸ் அல்லது வந்து பேக் பெயின் குரோனிக்கா சொல்லி கொண்டு போகிறார். இதனால வந்து சில தாய்மார் வந்து இந்த 2 குழந்தைகளை ஈன்ற பின் அல்லது 4, 5 குழந்தைகளை வந்து பெத்தெடுத்த பின் சில நேரங்கள்ல வந்து எல்லா ஜாயின்ட்ஸும் வந்து பெயின் ஆகி அவை இந்த நடைகள்ல அல்லது நடையில் ஃபுல்லாவே வந்து ஸ்தம்பிதம் அடைகிற நிலைமைகளும் காணப்படும். எனவே கால்சியம் சப்ளிமெண்ட் கூடுதலாக தேவை. அடுத்ததா பார்த்தோம்னு சொல்ற 5வது மாதங்கள்ல வந்து அதாவது வெர்மிஃபியூஜ், அதாவது புழுக்கொல்லிகளை வந்து அதாவது வெர்மிஃபியூஜ், வெர்மிசைட் மருந்துகளை வந்து தருவார்கள். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, உதாரணமா வேர்ம்ஸ் உள்ளுக்கு இருந்ததுன்னு சொன்னா, நாங்க எடுக்கிற அயன் எடுத்தும் அந்த வேர்ம் என்ன செய்யும்னு சொன்னா பிளட் வெசல்ஸை போய் குடிச்சு அதை வந்து இன்வேட் பண்ணி அந்த ரத்தத்தை எடுத்து குடிக்கும். எனவே நாங்க எவ்வளவுதான் அயன் எடுத்தாலும் இந்த வேர்மை வந்து வேர்மிசைட் மருந்துகளை கொடுக்காம விட்டால் இந்த அயன் அப்சர்ப்ஷன் இருந்து கூட அந்த குருதி வந்து உடம்புக்கு சேராது. எனவே வேர்ம்ஸையும் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி அல்வெண்டசோல், வேர்மசைடுகளையும் வந்து செகண்ட் ட்ரைமஸ்டர்ல தருவார்கள். நன்றி.